கிஷன் தாஸோட சியு படத்துக்கான ஆடியோ ரைட்ஸை சரிகமா மியூசிக் வாங்கியிருக்காங்க. விக்ரம் பிரபுவோட 26வது மூவிக்கான ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சித்தார்த்னு ஒரு புதுமுகம் டைரக்ஷன் பண்ற இந்த மூவிக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்றாரு. சூரியோட மண்டாடி மூவிக்கான ப்ரோமோ சாங் ஜூலை 18 ரிலீஸ் ஆக போகுது. விஷ்ணு விஷாலோட கட்டா குஸ்தி 2 படம் ரிலீஸ் ஆன 10 டேஸ்ல வேர்ல்டு வைடா 44 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் விஷ்ணு விஷால் நடிச்ச மூவிஸ்லயே தான் ஹையஸ்ட் வசூல் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஒரு பெரிய ஹிட் தான் இந்த படம் விஷ்ணு விஷாலுக்கு. ஹிப்ஹாப் தமிழாவோட மியூசியம் ஒரு 2 மூவிக்கான ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் இப்போ முடிச்சிட்டாங்க. இன்னொரு 2-3 நாளுக்கான ஷூட்டிங் மட்டும் தான் பெண்டிங் இருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு. அதையும் முடிச்சிட்டாங்கன்னா ஃபுல் ஷூட்டிங் ஓவர். இதை முடிச்சிட்டு படத்தோட ஒர்க் எல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு செப்டம்பர்ல படத்தை ரிலீஸ் பண்ண போறதாவும் டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிலீஸ் டேட்டை எப்போ அனௌன்ஸ் பண்றாங்கன்னு. மார்ஷல் மூவில கார்த்தி அவருக்கான போர்ஷனை முடிச்சுட்டு தான் இப்போ நியூஸ் வந்திருக்கு. அடுத்து கல்யாண் சங்கர் டைரக்ஷன்ல கார்த்தி ஒரு படம் நடிக்கிறதா ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ அந்த படத்தோட ஷூட்டிங்க்கு கார்த்தி போயிட்டு தான் நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தை முடிச்சுட்டு டாடா எடுத்த கணேஷ்கா பாபு டைரக்ஷன்லயும் கார்த்தி ஒரு படம் ஒன்று பண்ண போறாரு. அதுக்கான ஷூட்டிங்குமே அடுத்து ஸ்டார்ட் ஆக போகுது. அஜித்தோட AK64 மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகாம இருந்தாலும் அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குங்கிறது ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்கு. குறிப்பா கேஸ்ட் செலக்ஷன் ஒர்க்கு. இப்போ லேட்டஸ்ட் என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா கைடு லோகர் இந்த மூவில ஒரு முக்கியமான ரோல் பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. இப்போதைக்கு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அவங்க ஓகே சொல்றாங்களாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் அதுலயும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இப்போ நிலவிக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் இந்த படத்தை இவர் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அவர் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படின்னு நிறைய நியூஸ் வந்துச்சு. கடைசியா அந்த நியூஸ் படி அஜித் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறதா சொன்னாங்க. இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு கன்ஃபியூஷன் போய்கிட்டு இருக்கு. அஜித் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாரா இல்ல வேற ப்ரொடியூசர் வருவாங்களா அப்படின்னு. எப்பதான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது, ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரஜினிகாந்த் இப்போ கரண்டா தர்மன் படத்தோட ஷூட்டிங்ல இருக்காரு. ஆல்ரெடி இந்த மூவில சிம்ரன் ராஷிகனால நடிக்க போறதா அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ லேட்டஸ்டா அந்த நியூஸ் படி ருக்மிணி வசந்த் இந்த மூவில முக்கியமான ஒரு ரோல் பண்றதா நியூஸ் வந்திருக்கு. அண்ட் அவங்களுமே இந்த ஷெட்யூல் ஷூட்டிங்ல இருக்கிறதா சொல்லப்படுது. அஸ்விந்த் மாரிமுத்து டைரக்ஷன்ல அனிருத் இந்த மூவிக்கு மியூசிக் பண்றாரு. பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு பொங்கலுக்கு படம் வருதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனநாயகன் படத்தோட சென்சார் எல்லாம் முடிச்சுட்டு ரீசெண்டா தான் சென்சார் சர்டிபிகேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. படத்துக்கு சர்டிபிகேட் வந்திருக்கு அப்படின்னு 2 டைம் கூட அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்ப படம் பாத்தீங்கன்னா ரீசென்சார் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு 41 செகண்டுக்கான ஃபுட்டேஜ் ஆட் பண்ணிருக்காங்க இப்ப மூவில. அதை ஆட் பண்ணிட்டு தான் இப்ப ரீசென்சார் ஆயிருக்கு படம். இப்ப படத்தோட புது ரன் டைம் 3 மணி நேரம் 3 நிமிஷம் 52 செகண்ட். ஒரு ஆக்டர் அரசியலுக்கு போனாலும் படம் நடிக்கலாமே, ஏன் ஒரு சில ஆக்டர்ஸ் நடிக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அது அவங்களோட விருப்பம் தான், நடிக்க கூடாதுங்கிறது கிடையாது தான். இது அவங்க ப்ரெஃபரன்ஸ் தான். மகுடம் படத்தோட ரிலீஸை கேக்குறீங்க. இந்த மாசமே இந்த படம் வரப்போறதா சொன்னாங்க. ஆனா ஜனநாயகன் படம் இப்ப ரிலீஸ் ஆக போறதுனால இந்த படம் போஸ்ட்போன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வானம் சுல்தான் மூவில ஹிட்டா ஃபிளாப்பா இதோட வசூலை கேட்டிருக்கீங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டு வசூல் இருந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். இதுல 2 படங்களுமே ஹிட் தான். இதை பத்தி பல வீடியோல நான் பேசியிருக்கேன். அம்பளி படம் ஹிட்டு தான். அதுக்கு பார்ட் வரப்போறதா நியூஸ் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அதை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் வரல. வந்தா நான் சொல்றேன். லவர் மூவி ஹிட்டா ஃபிளாப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படமும் ஹிட்டு தான். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் 300 கோடிக்கு மேல பிசினஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையானு கேட்டிருக்காரு. இது உண்மைதான். இந்த நியூஸ் நானுமே கேள்விப்பட்டேன். இந்த படத்துக்கு நான் வசூல நான் ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்களே கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க. சர்தார் 2 ரிலீஸ் பத்தி கேட்டிருக்காரு. இதை பத்தி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். ரிலீஸ் டேட் இன்னும் கன்ஃபார்மா இதுக்கு அனௌன்ஸ் பண்ணல. ஆனா இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணா நான் சொல்றேன். இந்த கொஸ்டின்ஸ் பத்தி ரீசெண்டா போட்ட வீடியோல நான் பேசியிருக்கேன். சூர்யா படத்துக்கு தான் இந்த சாங் வருது. ஸோ கொஞ்சம் பழைய வீடியோஸையும் பாருங்க. சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். இது எந்த சாங் அப்படின்னு நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. காளி மூவில வரக்கூடிய அரும்பிய சாங் தான் இது. இன்னைக்கான ஃப்ரேம் இது எந்த சாங் அப்படின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.